வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆர்டி டிசைனர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாமி கையில் உள்ள வீணை வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நவராத்திரி டைமில் சரஸ்வதி அலங்காரம் பண்ணும்போது இந்த வீணை வைக்கிறது வந்து சாமிக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக பண்ணலாம். ஆல்ரெடி நம்மகிட்ட உள்ளது ரொம்ப வெயிட்டாக இருந்ததுன்னு சொல்லிவிட்டு இது கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் இங்கே இந்த வருஷம் ஒன்று பண்ணுறேன். ஸோ இதுக்காக ரெண்டு சரட்டை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஒரு கட்டை கொஞ்சம் ஆனால் அந்த கட்டை அவ்வளோ வெயிட் இல்லை, கொஞ்சம் லைட் வெயிட்டு தான் அது. ஸோ நல்ல பெரிய சிரட்டையாக பார்த்து நமக்கு ஒரு பக்கத்தில், பிறகு சின்னது அதை விட ஒரு 2 மடங்கு ஒரு சின்ன சைஸ் சின்னதை எடுத்துகிட்டு அதை இன்னொரு பக்கத்தில் நல்லா அந்த கட்டையோடு சேர்த்து நம்ம கட்டிக்க போகிறோம். நல்லா இறுத்தி டைட் பண்ணி கட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே நமக்கு கோல்டன் கலரில் கிஃப்ட் கவர் சுற்றிட போகிறோம். இந்த கிராஃப்ட் ஒர்க் பண்ணும்போது என்னை சுற்றி 3 குட்டீஸ் தான் உட்காந்துருந்தாங்க. எல்லாம் எங்கள் அண்ணன் பிள்ளைங்க உட்காந்துருந்தாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இதுக்கு ஹெல்ப் பண்ணது எங்கள் அண்ணா பொண்ணு தன்சி தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஏன்னா ஒருத்தங்க பிடிச்சிக்கிட்டு ஒருத்தங்க நம்ம கட்டிட்டோன்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக தன்சி பாப்பா தான் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க நமக்கு. ஸோ நம்ம கட்டிகிட்ருக்கோம் ஒரு சைடு. டைட்டாக நம்ம கட் பண்ணிட்டோன்னா இப்போவே நமக்கு ஷேக் ஆகாமல் இருந்துச்சுன்னா அந்த கிஃப்ட் ரேப்பர் சுற்றும் போது நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் நல்லாவே டைட் பண்ணி கட்டிக்கோங்க. நம்ம வீட்டில் நவராத்திரி டைம் சாமிக்கு ஒவ்வொரு அலங்காரம் பண்ணும்போது அதோட ப்ராப்பர்ட்டியும் நம்ம பண்ணுவோம். ஸோ சரஸ்வதி சாமிக்கு இந்த வீணை ரெடி பண்ணுறோம். லக்ஷ்மிக்கு காயின்ஸ் விழுகிற மாதிரி ரெடி பண்ணியிருப்போம். அதே மாதிரி துர்க்கைக்கு ஈட்டி ரெடி பண்ணி வச்சுருப்போம். ஸோ இப்போ நம்ம ஒரு பக்கம் கட்டி முடிச்சிட்டோம். ஸோ கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் இருக்குது ஒரு சைடு. ஸோ இப்போ அடுத்த பக்கத்தில் அந்த சைடு சின்ன சிரட்டையை வச்சு நம்ம நல்லா கயிறை வச்சு கட்டி நல்லா டைட் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஒரு சைடு கட்டியாச்சு. அதே மாதிரி வீணையோட எண்டிங் லுக்கில் நமக்கு வளைஞ்சிருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நம்ம ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்து அந்த கட்டையில் நல்லா கட்டியிருக்கேன். கட்டிட்டு நமக்கு உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு வளைச்சி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் சிரட்டையை நல்லா டைட் பண்ணி கட்டிக்கோங்க. கட்டிட்டு அதுக்கப்புறம் கிஃப்ட்டு ஷீட்டு, கோல்டன் கலரில் கிஃப்ட்டு ஷீட்டு, இது இல்லைனாலும் நமக்கு பேப்பர் டைப்பில் கிடைக்கும் பார்த்தீங்களா கோல்டன் கலரில், அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது இதை விடவே நல்லா நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நல்லாயிருக்கும். நீங்கள் அந்த டைப்னாலும் வாங்கிக்கலாம். என்கிட்ட இந்த கிஃப்ட் கவர் இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை அந்த வீணை நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு நல்லா பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் செலோ டேப் போட்டுக்கலாம். ஸோ நான் அந்த மாதிரி இப்போது பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம தன்சி பாப்பா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஹெல்ப் மூலயமா நம்ம ஒரு பக்கம் டேப் போட்டுக்கிறோம். ஸோ நீங்கள் இதை செலோ டேப் பண்ணும்போது நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. எந்தளவுக்கு டைட்டாக பிடிச்சிருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் கிடைக்கும். அதே மாதிரி இன்னொரு பக்கமுமே சிரட்டை நல்லா டைட்டாகவே பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உள்ள கரெக்டாக சிரட்டையை நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரேப்பர் ஷீட் போட்டு இந்த கிஃப்ட் ஷீட் போட்டு கரெக்டாக ஒட்டிடுங்க. ஸோ இதில் ஃபுல்லி நம்ம கிஃப்ட் ஷீட் போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம செலோ டேப் ஒட்டியிருக்கோம். அதுக்கப்புறம் இதோட வீணையோட எண்டிங்க்குமே நம்ம ஃபுல்லாக கிஃப்ட் கவர் சுற்றி நமக்கு எவ்வளோக்குள்ளே லென்த்து தேவையோ அந்தளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வளைச்சி விட்டுக்கிறோம். ஸோ வளைச்சி விட்டுட்டோன்னா நமக்கு இப்போ ஓரளவு பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். இப்போ பார்க்க தம்பிள்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு வீணை லுக் கிடச்சிரும். அதுக்கப்புறவு இப்போ எப்படி இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வீணையோட எண்டிங்லேயும் அந்த கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லுக் கிடச்சிரும்.
ஸோ இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி வைக்கலான்னு சொல்லிவிட்டு நம்ம தெர்மாக்கோல் வந்து யூஸ் பண்ணி குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி பண்ணலான்னு சொல்லிவிட்டு தெர்மாக்கோல் எடுத்துருக்கோம். எடுத்துகிட்டு அதை வந்து கட் பண்ணிவிட்டு அதில் குட்டி குட்டி பீஸாக போட்டு குட்டி கலர் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம வீணையில் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து தெர்மாக்கோலை வந்து வெட்டிட்டு சைஸ் பார்த்தா இது கொஞ்சம் பிக் சைஸாக இருந்தது. ஸோ இதையுமே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பட்டன்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து பிளாக் கலர் வந்து நம்ம கலர் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீணையில் வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எல்லாமே வந்து கலர் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ வந்து வீணையோட சென்டரில் வந்து ஃபுல்லாக நம்ம பட்டன்ஸ் மாதிரி வந்து கொடுத்து பேஸ்ட் பண்ணிட்டோம். இதை வந்து ஃபுல்லாக கம் போட்டு வந்து ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலேயுமே நம்ம வந்து செல்லோடேப் போட்டு நல்லாவே ஒட்டியிருக்கோம். ஸோ வந்து இப்போ ஓரளவு சாமி கையில் வைக்கும்போது வீணை அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து லுக் கிடைக்கும். ஸோ அப்புறம் வந்து இதில் ஆல்ரெடி வச்ச நம்மக்கிட்ட ஒரு பழைய நூல் வந்து இருந்தது பிளாக் கலரில். ஸோ அதை வந்து சைடு வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து வீட்டில் நீங்கள் சாமிக்கு சரஸ்வதி அலங்காரம் பண்ணும்போது இந்த மாதிரி சிம்பிளாக வீணை பண்ணி சாமி கையில் வைக்கும்போது உங்களுக்கு சரஸ்வதியோட லுக்கு வந்து நல்லா கிளியராக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாமிக்கு சரஸ்வதி அலங்காரம் பண்ணியாச்சு. டாடா பாபாய்.